20ஆம் தேதி 5 மணிக்கு 58.2% வாக்குப்பதிவு. 20ஆம் தேதி 11 மணிக்கு 65% வாக்குப்பதிவு. எவ்வளவு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.80%. வாக்குகளா கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 65 லட்சம் வாக்குகள். 5 மணிக்கும் 11:30க்கும் இடையில வித்தியாசம் 65 லட்சம். 11:30 மணிக்கும் அதற்கு பிறகு இறுதி நிலவரத்துக்குமான வித்தியாசம் 75 லட்சம். அதே எப்படி 11:30க்கு மேல எப்படிங்க 10 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆக முடியும்? 7 மணிக்கு போலிங் முடிஞ்சிருது. இப்ப பரக்கல பிரபாகர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வியும் இதன் அடிப்படையில் தான். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒருத்தர் ஓட்டு போட உள்ள போனாரு அப்படின்னா குறைந்தபட்சம் 2 ல இருந்து 3 நிமிஷம் ஆகும். அப்போ 1 மணி நேரத்துக்கு 30 பேருன்றதே அதிகபட்சமான வாக்குப்பதிவு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி 1 மணி நேரத்துக்கு 100 பேருக்கு மேல உள்ளுக்குள்ள ஓட்டு போட்டதா கணக்கு எழுதி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் சந்தேகமா எழுப்பப்பட்டது. நிர்மலா சீதாராமனுடைய கணவராகிய பரகல பிரபாகர் சொல்லுவது பொய் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அவர் மேல ஒரு டிஃபமேஷன் போடட்டும். அந்த டிஃபமேஷனின் கீழே அவங்க நிரூபித்து காட்டட்டும். அதை நிரூபிக்காத வரையில இந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது. வீடியோஸே இருக்குது. பல இடங்கள்ல இவிஎம் மிஷினை பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் எப்ப எடுக்கப்பட்ட வீடியோஸ், தேர்தலுக்கு முன்பா தேர்தலுக்கு பின்பா, எதற்கு இடையில் எடுக்கப்பட்ட வீடியோஸ்னு பலருக்கும் குழப்பம் ஏற்படுது. அப்ப இதற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்றது இல்ல. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா இந்த கட்சியினுடைய எம்பி ஆக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் வெளிப்படையாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் பொழுதே சொன்ன பேட்டி என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்பதற்கு நாங்கள் முட்டாள் அல்ல, இதில் முறைகேடு நடந்திருக்கிறது. என்டிஏ எந்த தொகுதிகளில் எல்லாம் இந்த அப்ரப்டான சேஞ்ச் அங்கெல்லாம் என்டிஏ கூட்டணி ஜெயிக்குது. எப்படி ஒரே தொகுதியில கடைசி நேரத்தில் அவ்வளவு பேரும் போய் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்களா? அப்ப எந்த மேனிபுலேஷன் உள்ள நடந்திருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா இல்லையா? ஜார்க்கண்ட்ல 81 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 56 இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. அங்க எந்த மேஜிக்கும் நடக்கல. மகாராஷ்டிராவில தான் மோடி மேஜிக் பண்ணிட்டாரு அப்படின்னு பரகலா பிரபாகர் சொல்றாரு. அது ரொம்ப சிம்பிள் தானே. எல்லா இடத்துலையும் பிஜேபி ஜெயிப்பது போல செட்டிங் போடுறது அப்படின்றது சிம்பிள். மக்கள் இந்த முடிவுகளை நம்பணும். அதுல சில இடங்கள்ல ஏத்தணும், சில இடங்கள்ல இறக்கணும் அப்படின்றது ரொம்ப அடிப்படையான புரிதல். அது இதுல பிளே பண்ணிருக்கு அப்படின்றது தான் நம்முடைய அலிகேஷன். இந்த அலிகேஷனை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தட்டும். வணக்கம். வணக்கம். நடந்து முடிந்த மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானுச்சு. இந்த முடிவுகளில் 81 தொகுதிகளில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும், அதாவது இந்தியா கூட்டணி 56 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்க இருக்குது. மகாராஷ்டிராவில் சிவசேனா, பாஜக, அதாவது ஷிண்டே அணியும் பாஜகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க இருக்கிறார்கள். இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் பல்வேறு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்தான சந்தேகத்தை பரகலா பிரபாகர் அவர் வெளியிட்டிருக்கிறார். நிர்மலா சீதாராமனுடைய கணவர் மகாராஷ்டிராவில் தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கையை வாக்குப்பதிவானதற்கும் அதுக்கு பிறகு இரவு 11 மணிக்கு அவங்க வெளியிட்ட நம்பருக்கும் இப்படி நிறைய டிஃப்ரென்ஸ் சொல்லிருக்கிறாரு. 288 தொகுதிகளில் 234 தொகுதிகளை பாஜக கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவருடைய பதிவை எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது? நிர்மலா சீதாராமனுடைய கணவர் திரு பரகல பிரபாகர் அவர்கள் இப்போ இல்லை, இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னால இருந்தே இதை தொடர்ந்து அவர் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறார். எதன் அடிப்படையில்னா, அதற்கு முன்பே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே இந்த வாக்கு வித்தியாசம், அதாவது 5 மணிக்கு ஒரு நிலவரம், 6 மணிக்கு ஒரு நிலவரம், 11 மணிக்கு ஒரு நிலவரம், அதுக்கப்புறம் இறுதி நிலவரம், இந்த 4க்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். ஏன்னா 5 மணிக்கு பிறகும் 2 மணி நேரம் வாக்கு பதிவு நடக்குது. 1 மணி நேரம் தான் உள்ளுக்குள்ள ஆட்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அப்போது இதில் இவ்வளவு மார்ஜின் எப்படி இன்க்ரீஸ் ஆக முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒருத்தர் ஓட்டு போட உள்ளே போனார் அப்படின்னா குறைந்தபட்சம் 2 ல இருந்து 3 நிமிஷம் ஆகும். அப்போ 1 மணி நேரத்துக்கு 30 பேருன்றதே அதிகபட்சமான வாக்குப்பதிவு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி 1 மணி நேரத்துக்கு 100 பேருக்கு மேலே உள்ளுக்குள்ள ஓட்டு போட்டதா கணக்கு எழுதி இருக்கிறாங்க அப்படின்றது தான் சந்தேகமாக எழுப்பப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் இதே சந்தேகம் இருந்தது, பதில் சொல்லலை. அதற்கு மாறாக அதற்கு முன்பு நடந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, நம்பிக்கை அதானே எல்லாம், யாரும் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லரி விளம்பரம் போலத்தான் அந்த தீர்ப்பு போய் சேர்ந்தது. இப்போ இந்த மகாராஷ்டிரா தேர்தலுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஹரியானாவில் தேர்தல் நடந்தது. இந்த ஹரியானா தேர்தல்லையும் இதே புகார். 5 மணிக்கு ஒரு நிலவரம், அதற்கு பிறகு 11:30 மணிக்கு அன்றைய இறுதி நிலவரம், அதற்கு பிறகு மொத்த வாக்குப்பதிவு அப்படின்றது எவ்வளவு அப்படின்றத அறிவிக்கிறாங்க. இந்த 3க்கு இடையில எப்படி சார் 10% வித்தியாசம் வர முடியும்? 5 மணிக்கு மேலே எப்படி 10% போல் இன்க்ரீஸ் ஆக முடியும்? 1 மணி நேரத்தில் எப்படி 10% மக்கள் ஒரு மாநிலத்துக்குள்ளே திடுன்னு உள்ளே போய் ஓட்டு போட்டுற முடியும் அப்படின்றது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதன் பிறகு இப்போ நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரா தேர்தல், இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் ரொம்ப குறிப்பாக மாவட்ட வாரியாகவே என் கையில் புள்ளி விவரங்கள் இருக்குது.
ஒரே ஒரு மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நாந்தேடுன்ற மாவட்டம் குண்டு வெடிப்பெல்லாம் நடைபெற்று ரொம்ப சர்ச்சைக்குரிய பகுதி அது. அந்த நாந்தேடுன்ற மாவட்டம் வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியாகவும் இருக்கிறது. அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கும் இப்போ இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் 1450 சொச்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு உள்ளுக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா 4 இடங்களில் பிஜேபியும் 2 இடத்துல ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் வெற்றி பெற்றிருக்கு. 6மே பாஜக கூட்டணி வெற்றி பெற்று விட்டது. இந்த தொகுதியில் மாலை 5 மணி நிலவரம், வாக்குப்பதிவு அன்னைக்கு 5 மணி நிலவரம் அந்த மாவட்டத்தில் 55.88%. அதற்கு பிறகு 6 மணி வரைக்கும் வாக்காளர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. 7 மணிக்கு போலிங் முடியும். அப்போ 1 மணி நேரம் தான் ஆட்கள் உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள 11:30 மணி நிலவரத்தின்படி இந்த 55.88 வாக்கு சதவீதம் 64.92 மாறுது. கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு மாவட்டத்தில். சரி, இதோட முடிந்ததா அப்படின்னா இல்லை. ஃபைனல் ஓட்டர் டர்ன் அவுட் எவ்வளவு அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா கடைசியாக சரி செய்யப்பட்ட இறுதி நிலவரம் 69.45. 55 எங்கே இருக்குது, 69.45 எங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 15% எப்படி வந்து 2 மணி நேரத்தில் போலிங் ஆச்சு அப்படின்றது தான் பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. நம்பர்ஸே இருக்குது. அதாவது அந்த தொகுதியில் 5 மணிக்கு நிலவரத்துக்கும் இறுதி நிலவரத்துக்கும் வித்தியாசம் எவ்வளவுனா 1,26,000 ஓட்டு. சரி, இப்போது இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா நாந்தேடுன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு நிலவரம். போக்கர் அப்படின்ற இடத்துல பிஜேபி 50,000 வித்தியாசத்தில் ஜெயிக்குது. தெகுலூர்ன்ற இடத்துல 42,000 பிஜேபி, முகேதுன்றதுல 37,000 பிஜேபி, நைகான் 47,000 பிஜேபி, நாந்தேடு நார்த் நாந்தேடு சவுத் இந்த ரெண்டுமே ஷிண்டே சிவசேனா ஜெயிக்கிறது. வித்தியாசம் எவ்வளவுனா 3,502 2,132. அதாவது இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற மொத்த வேட்பாளர்களினுடைய மார்ஜின், அதாவது வெற்றி பெற்ற வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 1,84,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த 6 பேரும் சேர்ந்து ஜெயிக்கிறாங்க. இந்த தொகுதியில் 5 மணி நிலவரத்துக்கும் 11:30 மணி நிலவரத்துக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1,26,000 வாக்குகள் வித்தியாசப்படுது. அப்போ இது அங்கே இருக்கக்கூடிய எந்தெந்த தொகுதிகளில் அதிகரித்திருக்கிறதுன்றத நீங்கள் மைக்ரோ டேட்டா எடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியும். பூத் வைஸாக போலிங் டேட்டாவை 17C ஃபார்மில் கொடுக்கணும். பல இடங்களில் அது முறையாக தரப்படுவது இல்லை அப்படின்றது இந்த தேர்தலையும் புகார் சொல்லப்பட்டது. வாக்கு எண்ணிக்கையின் பொழுதே இந்த 17C படிவத்தை வைத்துத்தான் அத்தனை பேரும் கேட்க முடியும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 17Cன்றது ஃபைனல் ரிசல்ட் கிடையாது, அதற்கு பிறகு கூட மாறி இருக்கலாம், 17C வந்து ஒரு தோராய மதிப்பீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலனா ஒரு 1% உள்ளதான அந்த மாற்றம். அப்போ அது என்ன அப்படின்றத பூத் வைஸா எத்தனை ஓட்டு 5 மணிக்கு விழுந்தது, எத்தனை ஓட்டு 11 மணிக்கு விழுந்து கணக்கிடப்பட்டது அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா எந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் அதிகரித்திருக்குன்றதை நம்மளே கண்டுபிடிச்சிட முடியும். அந்த டேட்டாவை தேர்தல் ஆணையம் கொடுக்கறது இல்லை. இந்த ஓட்டர் டர்ன் அவுட்டில் வந்து இன்னொரு ரொம்ப அதிசயமான ஒரு நிகழ்வு நடந்தது. பொதுவாக இந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரம் எல்லாமே யாருக்கு தெரியும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரையில் இந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை வெளியிட்ட அமைப்பு என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த அமைப்பே வெளியிடுகிறது. அதாவது மகாராஷ்டிரா அரசாங்கத்துக்கு உட்பட்ட அமைப்பே இதை வெளியிடுறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ், நம்ம டிஐபிஆர்னு சொல்லுவோம் இல்லையா. டிஐபிஆருக்கு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா எப்படி கிடைக்கும்? டிஐபிஆர் எப்படி இறுதி தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரத்தை வெளியிட முடியும்? ஆனால் மகாராஷ்டிராவினுடைய டிஐபிஆர் தேர்தல் வாக்குப்பதிவின் இறுதி நிலவரத்தை வெளியிட்டிருக்கிறது. இது சந்தேகத்தை கிளப்புகிறதா இல்லையா? இப்போ பரக்கல பிரபாகர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வியும் இதன் அடிப்படையில் தான். அவர் இது வந்து மைக்ரோ டேட்டா மாநிலம் தழுவிய அளவில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் மகாராஷ்டிராவுக்கு ஒட்டுமொத்த கணக்கை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதாவது 20ஆம் தேதி 5 மணிக்கு 58.2% வாக்குப்பதிவு, 20ஆம் தேதி 11 மணிக்கு 65.02 65% வாக்குப்பதிவு. எவ்வளவு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.80%. வாக்குகளாக கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 65 லட்சம் வாக்குகள். ஓகே, 65 லட்சம் வாக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய எண்ணிக்கை. இப்படி வாக்கு அதிகரித்து கொண்டே போவதற்கான காரணம் என்ன? டோட்டல் டிஃபரன்ஸ் வந்து 7.8%. மொத்த டிஃபரன்ஸ் ஓவராலா இறுதி நிலவரத்தோட கணக்கு பண்ணோம் அப்படின்னா மொத்த வாக்கு எண்ணிக்கை அதிகரித்திருப்பது வந்து 75,97,067. 5 மணிக்கும் நைட்டு 11 5 மணிக்கும் 11க்கும் இடையில வித்தியாசம் 65 லட்சம்.
11:30 மணிக்கும் அதற்கு பிறகு இறுதி நிலவரத்துக்குமான வித்தியாசம் 75 லட்சம். அது எப்படி 11:30க்கு மேலே எப்படிங்க 10 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆக முடியும்? 7 மணிக்கு போலிங் முடிஞ்சிருது. சொல்லப்போனால் நீங்கள் 7 மணிக்கு நிலவரத்தை வெளியிட முடியும். ஆனால் 7 மணிக்கு வெளியிடல, 11:30 மணிக்கு வெளியிடுறீங்க அப்படின்னா 11:30 மணி டேட்டா இறுதி டேட்டாவால் இருக்கணும். அதுக்கு மேலே எப்படி 10 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆக முடியும் ஒரு மாநிலத்தில்? அப்போ யார் போய் ஓட்டு போடுறா? எக்ஸ்ட்ரா போலிங் எப்படி நடக்குது அப்படின்ற கேள்வி ரொம்ப இயல்பான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு இந்த தேர்தல் ஆணையமும் சரி, ஒன்றிய அரசாங்கமும் சரி, அல்லது கோர்ட்டும் சரி, எந்த பதிலும் சொல்லவில்லை. இதுலயும் வந்து இவிஎம் மோசடி நடந்திருக்கா இல்ல அதுக்கப்புறம் ஓட் பண்ணியிருக்கிறா? அந்த சந்தேகம் எப்படி வருது அப்படின்னா, என்டிஏ வந்து எந்த தொகுதிகளில் எல்லாம் இந்த அப்ரப்டான சேஞ்சு, அதாவது இறுதி நிலவரத்துக்கும் 11:30 மணி நிலவரத்துக்கும் இடையில ஒரு பெரிய வாக்கு வித்தியாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்டிஏ கூட்டணி ஜெயிக்குது. எப்படி அது எப்படி ஒரே தொகுதியில் கடைசி நேரத்தில் அவ்வளோ பேரும் போய் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்களா? அப்போ எந்த மேனிப்புலேஷன் உள்ள நடந்திருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா இல்லையா? அதாவது 46 சீட்டில் என்டிஏ வந்து 10,000 மார்ஜினில் ஜெயிச்சிருக்கு, 23 சீட்டில் 5,000 மார்ஜினில் ஜெயிச்சிருக்கு, 14 சீட்டில் 3,000க்கும் குறைவான மார்ஜினில் ஜெயிச்சிருக்கு. அதில் சில தொகுதிகள் 377, 841. இந்த தொகுதிகள்லாம் 11:30க்கு பிறகும் இறுதி நிலவரத்துக்கும் இடையில வாக்கு பதிவு அதிகமானதாக கணக்கு இருக்கே, அந்த கணக்கு யாரை பாதித்தது? இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. இந்த கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க? ஒரு வீட்டில் 4 பேர் தான் குடியிருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர் தான், இல்லை 4 பேர், ஆனால் நைட்டு 2 மணிக்கு மேலே கணக்கு பண்ணோம்னா 5 பேராக தெரியுறாங்க. எப்படி தெரியும்? இப்படி 4 பேர் உள்ள இருக்காங்கன்னா 4 பேர் தான், 5 பேர் தான் 5 பேர் தான், 4 எப்படி 5 ஆக முடியும், 5 எப்படி 4 ஆக முடியும்? அப்போ இந்த வாக்கு அதிகரிப்பும் வாக்கு குறைப்பும் ஏன் நிகழுகிறது அப்படின்றத தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தணும். இவங்க தான் சொல்கிறாங்க உலகத்திலேயே ரொம்ப உத்தமமான வாக்குப்பதிவு இந்தியாவில் தான் நடைபெறுகிறது அப்படின்னு. அவ்வளவு உத்தமமான வாக்குப்பதிவில் எப்படி இவ்வளவு வித்தியாசம் நடக்குது? தெளிவாக ஒரு நம்பரை மிஷின் காட்டாதா? கால்குலேட்டர் மாதிரின்னு தானே இவங்க சொல்கிறாங்க. கால்குலேட்டரை வெளியிலேருந்து ஹேக் பண்ண முடியாதுன்றாங்க. அதே மாதிரி தான் இந்த மிஷினும்னு சொல்கிறாங்க. அப்போ முடிஞ்ச உடனே அதில் காட்டினுமே நம்பரு மொத்தம் எத்தனை ஓட்டு விழுந்திருக்குன்றது, அது எப்படி மாறும்? அந்த நம்பரை அப்படியே கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் ஆப்பில் அவங்க அப்லோட் பண்ணுறாங்க. அந்த டேட்டாவை தானே வெளியிட போகிறீங்க. அதில் ஏன் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதான கேள்வி. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய செயலியும் தேர்தல் நடத்துகின்ற அலுவலர்களினுடைய வெளிப்படைத்தன்மையும் இதில் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. வீடியோஸே இருக்குது. பல இடங்களில் வந்து இவிஎம் மிஷினை பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோஸ்லாம் எப்போ எடுக்கப்பட்ட வீடியோஸு, தேர்தலுக்கு முன்பா தேர்தலுக்கு பின்பா, எதற்கு இடையில் எடுக்கப்பட்ட வீடியோஸ்னு பலருக்கும் குழப்பம் ஏற்படுது. அப்போ இதற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்கிறது இல்லை. ரெண்டாவது, இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை பற்றியெல்லாம் யாருமே பேசக்கூடாது. இதை பற்றி பேசினால் நாம சந்தேகத்தை ஏற்படுத்துகிறோம், மக்களுக்கு தேவையில்லாமல் அச்சுணர்வு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு போன தடவை சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த வாதத்திலே அவங்க சொல்கிறாங்க. இவ்வளவு கோரமான ஒரு வாக்குப்பதிவு, அது எப்படிங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தர் கூட ஓட்டு போட்டு முடிக்க முடியாது. ஒருத்தர் ஓட்டு போட்டு வெளியே வர்றதுக்கு 3 நிமிஷம் ஆயிடுது. அதுக்குள்ளே எப்படிங்க இவ்வளோ வாக்குப்பதிவு நடந்திருக்குது அப்படின்றத தான் நம்ம கேள்வி கேட்குறோம். இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்கிறது இல்லை. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் அரசியல் மோசடிகள் அதற்குள்ளாகவே நடக்க தொடங்கிவிட்டது. என்னன்னா, இந்த தேர்தலில் வந்து பிஜேபி ஜெயிச்சதற்கு முக்கியமான காரணமாக பலரும் சுட்டிக்காட்டுவது என்ன அப்படின்னா, அந்த லக்கி பெஹன் அப்படின்ற அந்த திட்டம். அந்த லக்கி பெஹன் அப்படின்ற திட்டம் என்னன்னா, நம்ம மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக மகளிருக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உரிமை தொகை கொடுக்கப்படுகிறது இல்லையா? அதே மாதிரி அந்த மாநிலத்தில் 2023 தமிழ்நாட்டை காப்பி அடித்து அங்கே வந்து இவர் தான் மோடி தான் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ரேவடி கல்ச்சர்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய அரசாங்கம் பலருக்கும் ரேவடியாக அள்ளி தள்ளிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா, 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை என்ன சொன்னாங்கன்னா 2100 ரூபாயா மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியில் 2100 ரூபாயா மாத்திரேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக, அதாவது தேர்தல் அறிவிக்கப்படுது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு இந்த பணத்தை கொடுக்க முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 2 மாத தொகையையும் முன்னாடியே கொடுக்குறாங்க. அதுபோக ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்ட 1 மாதம், அந்த மாதம் 5 மாதத்துக்கான தொகை 5000 ரூபாயை ரொக்கமாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க, ஆஹா 5000 ரூபாய் அட்டட்டயத்தில் கொடுத்துட்டான், 2100 ரூபா கொடுக்கறதுக்கு இவனுக்கு சிரமமா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, அரசு அதிகாரிகள் வந்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது சிரமமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு இன்னும் ஆட்சி அமைக்கலை, முதலமைச்சர் யாருன்னு முடிவு பண்ணல. அதுக்குள்ளே என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த திட்டம் வந்து ஒரு வருஷத்துக்கு 33,000 கோடி செலவாகும். 2100 ரூபா கொடுக்குறதுனா இவ்வளோ பெரிய திட்டத்தை நம்மளால் சுமக்க முடியாது. அதனால் மீண்டும் இந்த திட்டத்தை நாங்கள் மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அதிகாரிகள் பேசி இருப்பதாக செய்தித்தாள்களில் வெளியாகி இருக்கிறது.
இதற்கு இந்த மோடி அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது? ஏன்னா ஊடகங்கள்ல விவாதங்கள் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் ஜெயிக்க வச்ச திட்டம்ன்றாங்க. அப்ப இந்த தேர்தலிலான மோசடி அப்படின்றது இவிஎம் மட்டும் அல்ல, திட்டங்களின் பேரில் மோசடி நடந்திருக்கிறது, மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற வேலை நடந்திருக்கிறது. ரெண்டாவது, மக்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்துகின்ற வகையில் பேசி தேர்தலில் போட்டியிடவே கூடாது அப்படின்றது சட்ட விதி. அதை மீறி பட்டேங்கே தோ கட்டேங்கே அப்படின்ற பேரில் பிளவுபட்டால் அழிந்து போவோம் அப்படின்னு மக்களை அச்சுறுத்தலுக்கு ஆட்படுத்துகின்ற ஒரு வாசகத்தை பேசி பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இதை தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்கிறது அப்படின்ற சந்தேகம் இருக்கு. அப்ப இவ்வளவு வெறுமன வாக்கு எண்ணிக்கை பிரச்சனை, வெறுமன இந்த பிரச்சனை, வெறுமன அந்த பிரச்சனைன்னு நம்ம எல்லாரையும் ஒரு பாயிண்ட்ல சுருக்க பார்க்குறாங்க. அப்படி சுருங்கி விடக்கூடாது. பல முனைகளில் இந்த தேர்தலில் மோசடி நடைபெற்று இருக்கிறது. இந்த பல முனை மோசடியை இந்தியாவின் பல்வேறு அமைப்புகள் அராஜகமான ஒரு அமைதியோடு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது இன்னும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு அனுமதித்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இந்த கணக்கு விவரங்களை இப்போ வரைக்கும் தெளிவுபடுத்தல. அதே போல தேர்தல் ஆணையம் என்ன செய்யல, வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த திட்டங்கள் குறித்து இப்படி வந்த உடனே இப்படி மோசடி நடந்திருக்கிறது, வர்றதுக்கு முன்னாடி அது எப்படி தேர்தல் நடைபெறும் மாதத்திற்கு அது அரசு திட்டம் தானே, அரசு திட்டம் அரசினுடைய பயனாளர்களுக்கு போகுது. அது தேர்தல் நடந்தாலும் நடக்காட்டி அந்த பணம் போகும் இல்லையா? தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் புதிய தொகையைத்தான் கொடுக்க முடியாதே தவிர வழக்கமாக இருக்கின்ற ஒரு திட்டத்தின் கீழே தொகை பரிமாற்றப்படுவதை யாரும் தடுக்க முடியாது. ஏன் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நடக்குது இந்தியாவில். இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு, கிட்டத்தட்ட 3 மாதம் இந்தியாவே முடக்குனாங்க, எந்த நலத்திட்டமும் செய்ய விடாமல். அந்த 3 மாதமும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு சம்பளம் போயிட்டு தானே இருந்துச்சு, சம்பளம் போகாமல் இல்லையே. அப்போ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழையும் அந்த தொகை அது வாட்டுக்கு போக வேண்டியது. ஆனால் தேர்தலின் போது மக்கள் மனதை மாற்றுவதற்காக அல்லது மக்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக அடுத்த 2 மாதத்துக்கான தொகை இப்பயே சேர்த்து போடுறது அப்படின்றது ரொம்ப அராஜகமான நடவடிக்கை. அந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்கிறது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. இவ்வளவு முறைகேடுகளையும் தாண்டி தான் இப்போது பிஜேபி இங்கே வெற்றி பெற்று இருக்கிறது. இந்த வெற்றியை இந்தியா கூட்டணி முதல் முறையாக, பொதுவாக எல்லா தேர்தல்கள்லையும் இந்த தேர்தல் வெற்றியை நாங்கள் தலை குனிந்து ஏற்கிறோம், இந்த தேர்தலின் தோல்வியை நாங்கள் தலைவணங்கி ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேர்தலையும் அறிவிப்பாங்க. ஆனால் இந்த முறை சிவசேனா கட்சி உறுதியான நிலைப்பாட்டோடு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா என்ன செய்திருக்கிறதுனா, அந்த கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் வெளிப்படையாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் பொழுதே சொன்ன பேட்டி என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்பதற்கு நாங்கள் முட்டாள் அல்ல, மகாராஷ்டிரா மாநிலத்து மக்களின் மீது எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது, அவர்கள் இப்படியான ஒரு முடிவை தருவார்கள் என்று நாங்கள் நம்பவில்லை, இதில் முறைகேடு நடந்திருக்கிறது, இதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். உத்தவ் தாக்கரே தலைமையிலான அணியும் இந்த தேர்தலில் முறைகேடு நடைபெற்றிருப்பது குறித்து பேச தொடங்கி இருக்கிறார்கள். உறுதியா இந்த அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போகாமல் இது தீரவே தீராது, தொடர்ந்து இந்த மேனிப்புலேஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இதே இடத்துல இன்னொரு கேள்வி வருது. இப்போ இங்கே இவிஎம் மோசடி இப்படி பல்வேறு மோசடி பண்ணி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, ஜார்க்கண்டில் 81 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 56 இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. அங்க எந்த மேஜிக்கும் நடக்கல, மகாராஷ்டிராவில் தான் மோடி மேஜிக் பண்ணிட்டாரு அப்படின்னு பரகலா பிரபாகர் சொல்றாரு. இல்ல இதுலயே மோடி விடணும். இல்ல பரகலா குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், எங்கெல்லாம் வாக்கு பதிவு எண்ணிக்கையில் அதிகமான குழப்பம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பிஜேபி அதிக வெற்றிகளை பெற்றிருக்கிறது, எங்கெல்லாம் இந்த குழப்பம் குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பிஜேபி தோல்வியை தழுவி இருக்கிறது. அதற்கு தான் அவர் ஃபேஸ் 1 போலிங் டேட்டா, ஃபேஸ் 2 போலிங் டேட்டாவை கொடுக்குறாரு. ஃபேஸ் 1 போலிங்கின் படி 5 மணிக்கும் 11:30 மணிக்கும் இடையிலான வாக்கு பதிவு வித்தியாசம் 1.79%. அதில் 43 சீட்டில் பிஜேபி கூட்டணி 17 இடங்களில் வெற்றி பெறுகிறது. ஃபேஸ் 2ல 5 மணிக்கும் 11:30 மணிக்கும் இடையிலான வித்தியாசம் 0.86%, 1%க்கும் குறைவு. அதில் 38 இடங்களில் 7 இடங்களில் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அப்போ இந்த வாக்கு எண்ணிக்கையில் எங்கெல்லாம் அதிக குழப்படி இருக்கிறதோ அங்கெல்லாம் பிஜேபி ஜெயித்திருக்கிறது, எங்கெல்லாம் குறைவான குழப்படி இருக்கிறதோ அங்கெல்லாம் பிஜேபி அதிக இடங்களில் வெற்றி பெற முடியாமல் தடுமாறி இருக்கிறதுன்றதை பார்க்குறோம். இப்போ மோடி இந்த இடத்துல மேஜிக் பண்ணல, அவர் நினைத்தா எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் தானே. எல்லா இடத்துலையும் பிஜேபி ஜெயிப்பது போல செட்டிங் போடுறது அப்படின்றது சிம்பிள். மக்கள் இந்த முடிவுகளை நம்பணும்.
அதில் சில இடங்களில் ஏற்றணும், சில இடங்களில் இறக்கணும் அப்படின்றது ரொம்ப அடிப்படையான புரிதல். அது இதில் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்றது தான் நம்முடைய அலிகேஷன். இந்த அலிகேஷனை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தட்டும். மோடி வந்து மேஜிக் பண்ணாரா பண்ணலையா, இந்த மேஜிக் வந்து மேனிப்புலேஷனில் நடந்ததா நடக்கலையா அப்படின்றத தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தட்டும். இதை கேள்வி எழுப்பினோம்னா பாஜக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் ஜார்க்கண்ட் தோல்வியை தலைவணங்கி ஏற்கிறோமே, நீங்கள் அதே மாதிரி மகாராஷ்டிராவை வந்து தலைவணங்கி ஏற்கக்கூடாது. இப்போ தான் சந்தேகமே வருது. நீ வந்து இவ்வளவு பொறுமையாக நாங்கள் ஜனநாயக முறைப்படி, நீ ஜனநாயகம்ன்ற வார்த்தையை பேசும்போதெல்லாம் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா உனக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஜனநாயகத்தை மதிக்கிற ஒருத்தன் மக்கள் மத்தியில் போய் மராட்டாவுக்கு எதிராக மாதவ் அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் போடுறான். மாதவ்னா என்ன அப்படின்னா மாலி, டாங்கர், வஞ்சாரி அப்படின்னு 3 ஓபிசி கம்யூனிட்டிஸ். எப்படி உத்தரப்பிரதேசத்தில் வந்து நான் யாதவ் ஓபிசி, நான் ஜாதவ் எஸ்சி அப்படின்ற ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணாங்களோ, அதே மாதிரி இங்கே மாதவ் அப்படின்றது. இந்த மாதவ்ன்ற ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குனது யார் அப்படின்னா முன்னாள் ஆர்எஸ்எஸ் பொதுச் செயலாளர். இப்போது அதை ரிவைவ் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னா இப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளராக துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த வேலையை பார்த்து கொடுத்துருக்கிறார். ஜனநாயக மாண்பு அப்படின்லாம் பேசுகிற ஒருத்தன் இந்த வேலையை செய்ய மாட்டான். ஜனநாயக மாண்பு அப்படின்னு இவங்க பேசும்பொழுது தான் சந்தேகமே வருகிறது. தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தட்டும். நாங்கள் சொல்கிறது பொய்ன்றதை தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தட்டும். நிர்மலா சீதாராமனுடைய கணவராகிய பரகல பிரபாகர் சொல்லுவது பொய் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அவர் மேலே ஒரு டிஃபமேஷன் போடட்டும். அந்த டிஃபமேஷனின் கீழே அவங்க நிரூபித்து காட்டட்டும். அதை நிரூபிக்காத வரையில் இந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. ஏன்னா கண்ணு முன்னாடி கோளாறு தெரியுது. இந்த கண்ணு முன்னாடி தெரிகிற கோளாரை நான் கேள்வி கேட்குறேன். டேப்பு லீக் ஆகுதுன்னு எனக்கு கண்ணுக்கு தெரியுது. இல்லை லீக்கெல்லாம் இல்லை, அது தண்ணி சொட்டுது அப்படின்றீங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு புரியல. அப்படித்தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் நிரூபிக்கட்டும். இதில் இருக்கக்கூடிய குழப்படி இல்லை, இதில் எல்லாமே தெளிவாக தான் நடந்திருக்கு. ஆமாம்மா, நாங்கள் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 3 நிமிஷத்துக்கு ஒருத்தர் ஓட்டு போட விடுவோம். சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னா நொடிக்கு ஒருத்தர் டபால்னு குத்திட்டு போயிடுவாங்க. அவங்க எப்படி குத்துறாங்கன்றதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்றத தேர்தல் ஆணையம் சொல்லட்டுமே. ஏன் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க? என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்கிற பதிலை பாருங்கள். இல்லை இது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையை, மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை இழக்க வைக்கிற வேலையை செய்கிறார்கள். இது வெளிநாட்டு சதி. 17C கேட்டாலும் அப்படிதான். 17C கேட்டால் 17C அது சில நேரங்களில் வந்து 17C நம்ப முடியாது. 17C நம்ப முடியாதா? மிஷின் சில நேரங்களில் சார் ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஏற்றி இறக்கி காட்டும். எதை தான் நம்புறது? மிஷினை நம்ப முடியாது, நீ எழுதி கொடுத்த 17C நம்ப முடியாது, நீ 11:30 மணிக்கு கொடுத்த நிலவரத்தை நம்ப முடியாது, நீ இறுதியாக கொடுத்த நிலவரத்தை நம்ப முடியாது. ஏன்னா இறுதியாக கொடுத்த நிலவரத்துக்கும் வாக்கு எண்ணிக்கையின் போது அது காட்டுற வாக்குக்குமே வித்தியாசம் இருக்கே. இது 2019 தேர்தலே கண்டுபிடிச்சிட்டாங்களே. அப்போ எதை தான் நம்புறது? நம்பணும், அதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை மீண்டும் மீண்டும் வந்து ஒரு மாய வலைக்குள்ளே சிக்க வைத்து கொண்டே இருக்கிறார். இந்த திரைப்படங்கள்லாம் சில காட்சிகள் வரும். ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து மெஸ்மரைஸ் பண்ணி தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சுருப்பார். அவருக்கு திடீர்னு உண்மைகள் புலப்பட ஆரம்பிக்கும். உண்மைகள் புலப்பட ஆரம்பித்த உடனே அவர் சந்தேகப்படுறாருன்னா, அப்படிலாம் சந்தேகப்படாத. சந்தேகப்பட்டனா நீ மேட்ரிக்ஸ் விட்டு வெளியே போயிடுவேன், நீ உள்ளுக்குள்ளே இரு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு எல்லாம் இங்கே இருக்குது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையெல்லாம் அமைதியாக்கி கல்லறைக்குள் பூட்டுகின்ற வரைக்கும் இந்த வேலை தொடர்ந்து கொண்டே இருக்கும். கல்லறைக்குள் போனாலும் இந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். பரகல பிரபாகர் என்று அல்ல, இன்னைக்கு பரகல பிரபாகர் கேள்வி எழுப்பி இருக்கிறார். நாளை இந்திய நாட்டு மக்கள் ஏன் ஓட் ஃபார் டெமோக்ரஸின்ற அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. யார் வெளியிட்டா? தேவசகாயம் வெளியிட்டார். தேவசகாயம் யார்? இதற்கு முன்னாடி வந்து மண்டல் கமிஷன் காலத்திலிருந்து அவர் வந்து தொடர்ச்சியாக அவருடைய கருத்துக்கள் என்ன, அவருடைய அரசியல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 80 வயசில் தேவசகாயத்துக்கு இந்திய அரசாங்கத்தை கவுத்து போடணும்னு என்ன இது? அப்போ தேவசகாயம் வெளியிட்ட ரிப்போர்ட்டில் வந்து மாற்று கருத்து இருக்குன்னா சொல்லுங்கள். சரி, தேவசகாயம் ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர், இவர் SY குரேஷின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த குரேஷி சொல்கிறாரு இதில் வந்து இவ்வளவுலாம் நடக்க வாய்ப்பு இல்லை, 1-2% ஏற்றி இறக்கும், ஆனால் இவ்வளவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு குரேஷி சொல்கிறாரு. அவர் ஏன் போய் சொல்லணும்? இவர் பரவாயில்ல, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு எதிராக வெர்டிக்ட் கொடுத்துட்டு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வெளியே போன அந்த தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறாரு? இதில் சந்தேகங்கள் இருக்குது, இதில் குழப்படிகள் இருக்குன்றாரு. அவரை வீடு வரைக்கும் அவருடைய குடும்பத்தையே சிதைக்கணுன்ற பேரில் அவர் குடும்பம் வரைக்கும் ரெய்டு விடுறாங்க. யாரெல்லாம் சந்தேகத்தை எழுப்புறாங்களோ அவங்க பேர்லெல்லாம் வழக்கு, யாரெல்லாம் சந்தேகத்தை எழுப்புறாங்களோ அவங்க மேலெல்லாம் ரெய்டு. ஏன் வந்து நீ ஒரு தடவை கூட இந்த டேட்டா உண்மை, இந்த டேட்டா பொய்ன்றதை நிரூபித்து காட்ட மாட்டேங்கிற? இதை காட்டிட்டா பிரச்சனை தீர்ந்துரும்ல, ஆனால் காட்ட மாட்டாங்க. இதுதான் தேர்தல் ஆணையம். அது கமலஹாசன் பாணியில் சொல்லணும், அதான் கலாச்சாரம், அதான் ஜனநாயகம். நம்ம அப்படி தான் இருக்கணும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி.